पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் தனஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறதுனால கைப்பணத்தை பாதுகாத்து வைத்து கொள்ளுங்க. அலுவலக நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்கிறதுக்காக பணம் கொடுத்து ஏமாந்து விட வேணாம். கொடுத்த பணம் திரும்பி வராது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியும் இது வெகுவாக பாதிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது குடும்பத்துக்கு நன்மையை செய்யும். திருமண முயற்சிகளில் தவறான வரனை நிச்சயித்துவிட வாய்ப்பு இருக்கிறதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யுதுங்க. எத்தகைய முடிவானாலும் தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிர்ணயிக்க வேணும். எத்தகைய தருணங்களில் நாம் எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டும் ஒளிவிளக்கு ஜோதிடம் மட்டுமே. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் வாக்குஸ்தானத்தில் இணைந்திருக்கிறதுனால சக ஊழியர்களுக்கு வாக்குறுதி எதையும் கொடுத்து விடாதீங்க. உங்களால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டு கொள்ள நேரிடும். மேலும் உங்கள் அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நிறுவனம் சம்பந்தமான முக்கிய விஷயங்களை சக ஊழியருடன் விவாதிக்க வேணாம். மேல் அதிகாரிகளுடன் நெருங்கி பழகிறதையும் தவிர்க்க வேணும். அவர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க நேரிடும். தொழில் வியாபாரம். அடுத்தது பண விஷயங்களில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, முன்பணம் இல்லாமல் சரக்குகளை கடனுக்கு அனுப்ப வேணாம். ஏனெனில் அந்த பணம் திரும்ப வராது என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. வெள்ளம் வரும் முன்பே நம்மை பாதுகாத்து கொள்ள வேணும் என ஜோதிடம் கூறுதுங்க. நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் குறையக்கூடும். கைப்பணத்தை பாதுகாத்து வைத்து கொள்ளுங்க. இதை நாங்கள் வலியுறுத்தி கூறுவதற்கு காரணம் உங்கள் எதிர்காலம் நன்மை கருதியே. அடுத்தது கலைத்துறையினர். வாய்ப்புகள் ஒரே சீராக வந்து கொண்டு இருக்கும். இருப்பினும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. மாதத்தின் கடைசி வாரத்தில் பண நெருக்கடி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் வலியுறுத்துதே. அரசியல் துறையினர். சுக்கிரன் மட்டுமே ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுவதும். மற்ற கிரகங்களால் அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. கட்சியில் எதிர்ப்பு உருவாகி கொண்டே இருக்குது. தக்க தருணத்தில் விழித்து கொள்ளுங்க. பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே செயல்படுறது தான் நல்லது. மாணவ மாணவியர். இந்த மாதம் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சக மாணவர்களுடன் வெளியில் போகிறதை பொழுது கழிக்கிறதை
ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம். கூடா நட்பு கேடாய் விளையும் என்பது மூதோர் வாக்காகும். நண்பர்கள் என நம்பி உங்கள் கல்வி முன்னேற்றத்தை கெடுத்து கொள்ளாமல் இருக்கிறது தான் மிகவும் அவசியம். அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. வயல் பணிகளின் போது, குறிப்பாக இரவு நேரங்களின் போது விழிப்போடு செயல்படுறது தான் அவசியம். அடுத்தது பெண்மணிகள். உங்கள் செயல்களினாலும் பேச்சுகளினாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்படுறத தவிர்க்க உதவும் என கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுது. அஷ்டம ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தலை சுற்றல், ஒற்றை தலைவலி, கைகால் மூட்டு வலி, இதெல்லாம் கொஞ்சம் உபாதைகள் ஏற்படக்கூடும். ஓய்வெடுத்தல், எளிய மருத்துவ சிகிச்சை ஆகியவை உங்களுக்கு கை கொடுக்குங்க. அறிவுரை என்னென்னு பார்க்கும்பொழுது, கூடிய வரையில் கடின உழைப்பையும் இரவில் காலங்கடந்து உறங்க செல்றதையும் வேலைகட்ட வேலையில் சாப்பிட்றது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேணும். பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது, தினமும் காலையில் நீராடிய பின்பு ஸ்ரீ தன்வந்திரி பகவானை மனதால் பூஜிக்கிறதும், அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் சனிக்கிழமையில் தீபத்தில் சிறிது எள் எண்ணெய் சேர்க்கிறதும் மிக சிறந்த பரிகாரம் என பரிகார ரத்தனம் என்னும் மிக பழமையான ஜோதிட நூல்லாம் கூறுதுங்க.